தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெகஸ் கஸ்பர் அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம். கிட்டத்தட்ட நம்ம ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இது மத்திய கிழக்கு பகுதிகளில் ரொம்ப பதட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? முதலில் எந்த பின்புலத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, அதனுடைய விளைவுகள் என்ன, இங்கிருந்து எப்படி இந்த போர் முன் செல்லும் என்பதுதான் அடிப்படையில் விவாதிக்கப்பட வேண்டியது. முதலிலேயே சொல்லிவிடுவோம், இந்த பிரச்சனையினுடைய அடிப்படைகள் இரண்டு. ஒன்று, பாலஸ்தீன மக்களினுடைய தாயக உரிமையை பற்றியது. இரண்டு, இஸ்ரேல் நாடு ஒரு தனி நாடாக பாதுகாப்புடன் அந்த பிராந்தியத்தில் இருப்பது. இந்த இரண்டும் தான் அடிப்படையான பிரச்சனைகள். A nation for Palestinians, which they had, and security for Israel. ஏன் இஸ்ரேல் நாட்டுக்கு பாதுகாப்பு என்று பேசுகிறோம் என்றால், சுற்றிலும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள், ஒரு சிறு நாடாக இஸ்ரேல் இருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக அகதிகளாக சுற்றி வந்த மக்கள் தங்களுக்கென்று ஒரு நாடு உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெடும் போராட்டத்தில் பிறந்த ஒரு நாடு. ஆனால் அப்படி பிறந்த நாடு அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த ஒட்டுமொத்த மக்களையும் அகதியாக்கி அவர்களினுடைய தேசியத்தையும் தாயகத்தையும் சிதைத்து இன்று இவ்வளவு கொடுமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது என்பது ஒரு மனித குலத்தில் எந்த அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்போ இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு காணப்படாத வரை மேற்கு ஆசிய பகுதி அமைதியை காணாது. இதில் ஒரு முக்கியமான பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் போத் பாசிட்டிவ் அண்ட் வெரி நெகட்டிவ் பிளேயர் என்றால் ஈரான். ஸோ இந்த இதையும் நம்ம விவாதிக்கணும். அக்டோபர் 7, 2023 எந்த ஒரு சூழலில் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். 200க்கும் மேலானவர்கள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அந்த பின்புலம் என்பது, இஸ்லாமிய உலகம் என்பது ஒரு சுன்னி அரபு உலகமாகவும் ஷியா உலகமாகவும் அந்த நிலப்பரப்பில், குறிப்பாக வெஸ்ட் ஏஷியா மேற்காசிய நிலப்பரப்பில் இருக்கிறது. ஷியா பிரிவினுடைய பீடமாகவும் பிதாவாகவும் ஈரான் இருக்கிறது. ஏனைய பெருவாரியான நாடுகள் சுன்னி இஸ்லாமியர்களால் ஆன நாடு. அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொள்கை, மூலோபாய கொள்கை அணுகுமுறை என்பது, ஈரான் ஒரு பேரரசாக இருந்த நாடு, இருந்து அந்த இடத்தை இழந்த நாடு. பேரரசாக ஆண்ட நினைவுகள் அதற்கு இன்னும் ஆழமாக இருக்கிறது. ஆதங்கம் அதிகமாகவே இருக்கிறது. நமக்கான உரிமையை விட்டுட்டோம், நமக்கான உயரிடத்தை விட்டுவிட்டோம் என்கின்ற ஒரு இது. ஆக அது பேரரசாக மீண்டும் எழ வேண்டும் என்று தொடர்ந்து ஆசைப்படுகிறது. அந்த பேரரசு ஆசையை மட்டுப்படுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு மூலோபாய, அமெரிக்க மற்றும் தோழமை நாடுகளின் மூலோபாய கொள்கை அணுகுமுறை. அப்படி செய்ய வேண்டும் என்றால் சுன்னி இஸ்லாமிய நாடுகள், ஷியாயர், இவங்களுக்கு இயல்பாகவே பகை இருக்குது. இதை நம்ம இயல்பாகவே ஒரு பகை. அது அதிகாரத்திற்கான பகை தான், இனவாத பகை அல்ல. அதிகாரத்தில் யார் மேலோங்கி நிற்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு போட்டியும் பகையும் தானே தவிர அது இனவாத பகை என்று நாம் எடுக்க முடியாது. ஆக அமெரிக்க அணுகுமுறை என்பது இஸ்ரேல் நாட்டிற்கும் சுன்னி இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையேயான முரண்பாடுகளை எந்த அளவுக்கு சுருக்கி கொண்டு வந்து இணக்கப்பாட்டை உருவாக்க முடியுமோ அப்படி உருவாக்குவது. அது 2004 7ஆம் ஆண்டிலும் தொடங்கப்பட்ட முயற்சிகள் 2020ஆம் ஆண்டு 13 ஆண்டு கால முயற்சி என்று சொல்லலாம். அந்த முயற்சியில் தான் ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ், ஏப்ரஹாம் ஒப்பந்தங்கள் என்று ஒரு 4 நாடுகளுக்கு இடையே, இஸ்ரேல் நாட்டுக்கு 5 நாடுகள், இஸ்ரேலுக்கும் அமீரகம், ஐக்கிய அமீரக நாட்டுக்கும், பஹ்ரைன் நாட்டுக்கும், யெமன் மற்றும் மொராக்கோ நாடுகள் என்று நினைக்கின்றேன். இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு அமைதி இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் தான் அந்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ் என்று. அது ஒரு முக்கியமான ஒப்பந்தம். அதற்கு இணையாகவே சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் இடையே, சவுதி அரேபியா சுன்னி இஸ்லாத்தினுடைய ஒரு முதன்மை அதிகார பீடம். இந்த இஸ்ரேலுக்கும்
சவுதி அரேபியாவுக்கும் இடையே திரைமறைவு, திரைக்கு வெளியே என்று இணக்கப்பாடான ஒரு நிலை வருகின்ற சூழல் ஏறக்குறைய நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இந்த பின்புலத்தில் தான் கடந்த ஆண்டு புதுடில்லியில் நடந்த G20 மாநாட்டில் சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மிக ஒரு ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்கு மாற்றாக ஒரு திட்டம் வெளிப்படையாகவே அறிவிக்கப்பட்டது. அது என்னவென்றால், மத்திய தரைக்கடல் பகுதி, மேற்காசிய இந்த பகுதியின் ஊடாக இந்தியாவையும் அரபு வளைகுடா நாடுகளையும் ஐரோப்பாவையும் பொருளாதார ரீதியாக இணைக்கின்ற ஒரு காரிடர் என்று சொல்லுவோம், இணைக்கின்ற ஒரு மிக பெரும் திட்டம் G20 டெல்லி மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது. வெளிப்படையாக அப்படி ஒரு திட்டம் முன்வைக்கப்படுகிறது என்றால் ஏறக்குறைய அந்த பகுதியில் ஒரு அமைதியை நாம் உறுதி செய்து விடலாம் என்கின்ற ஒரு 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 என்ன சொல்லுவோம்னா ஒரு ஹைபாத்தசிஸ் இருந்தால்தான் அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வழியாகவும் இஸ்ரேல் சவுதி அரேபியா நேரடி பேச்சுவார்த்தைகளூடாகவும் ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு உறுதித்தன்மையை கொடுக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் ஈரான் உள்ள வராங்க. ஈரானுக்கு அவங்களோட ப்ராக்சிஸ் இருக்காங்க. அது ஒரு ஒரு ஆக்டோபஸ் மாதிரியான ஒரு ப்ராக்சிஸ் என்று சொல்லலாம். அதில் முதலில் வருவது ஹெஸ்போல்லா. இன்று உலகத்திலேயே ஒரு நான் ஸ்டேட் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேயர், மிகவும் வல்லமை கொண்ட, ஆனால் தங்களுக்கென்று ஒரு நாடு ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பு என்றால் ஹெஸ்போல்லா அமைப்பு தான். பாலஸ்தீன மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற ஹமாஸ் அமைப்பு இரண்டாவது. மூன்றாவது இந்த ஹவுத்தீஸ் என்று அறியப்படுகின்ற யெமன் நாட்டினுடைய அமைப்பு, அல் ஷாபி, இப்படி பல அமைப்புகள். இதுதான் ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அல்லது அதனுடைய பவர் என்று சொல்லலாம். சுன்னி அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு அமைதி வருவதை ஈரான் விரும்பவில்லை, இணக்கப்பாடு வருவதை விரும்பவில்லை. அதே போல பாலஸ்தீனர்களினுடைய அடிப்படை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படாமல் சுன்னி இஸ்லாமிய உலகத்தோடு இஸ்ரேல் ஒரு இணக்கப்பாட்டை அடைவதை ஹமாஸ் அமைப்பும் விரும்பவில்லை. அப்போ ஈரானுக்கு தன்னுடைய ஒரு பிராந்திய மேலாண்மை தேவை ஒன்று இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு அடிப்படை வாழ்வியல் இருப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை வருகிறது. ஆக அந்த சூழலில் தான் இந்த சுன்னி இஸ்லாமிய உலகத்தோடு ஏற்படுகின்ற இணக்கப்பாட்டை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது இடைமறிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் இந்த அக்டோபர் 7, 2023 பெரும் தாக்குதல் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு நடத்துகிறது. அந்த தாக்குதல் மூலமாக ஈரானும் தன்னுடைய மூலோபாய நோக்கை அடைந்து விடுகிறது. ஆனால் ஹமாஸ் தன்னுடைய இலக்கை அடைகிறதா என்பது ஒரு கேள்வி. ஈரானுடைய இலக்கு என்பது நான் சொன்னதை போல சுன்னி இஸ்லாமிய உலகத்தோடு, அது சவுதி அரேபியாவிலிருந்து நீங்கள் எகிப்து எல்லாமே வரும், அதில் பஹ்ரைன், UAE, கத்தார் எல்லா நாடுகளும் வரும். அந்த உலகங்களோடு அந்த நாடுகளோடு ஆன இணக்கப்பாட்டை உருவாக்குகின்ற அது ஈரான் சாதித்து விடுகிறது. அதே போல இந்த சீனா இந்த நாடுகள் அச்சத்தோடு பார்த்த எக்கனாமிக் காரிடர் பிட்வீன் இந்தியா, கல்ஃப், மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப் அதுவும் இடைமறிக்கப்படுகிறது. ஸோ ஈரான் சக்சஸ்ஃபுல். ஓகே. ஆனால் பாலஸ்தீன மக்களினுடைய உரிமை, தாயகம், அந்த கேள்விக்கு என்ன விடை என்பது ஒரு சிக்கலாகி நிற்கிறது. இப்போ அதே போல இஸ்ரேல் அதுக்கு என்ன பதிலடி என்றால் அது வரைக்கும் ஹமாஸினுடைய பிரச்சனையை வெறும் ஒரு செக்யூரிட்டி த்ரெட் என்று மட்டுமே பார்த்த இஸ்ரேல் தன் மீது தொடுக்கப்பட்ட போராக, அது ஒரு வைட்டல் டிஃபரன்ஸ் இருக்கு. டெரரிசம் அஸ் அ செக்யூரிட்டி ப்ராப்ளம்ங்கிறதும் டெரரிசம் அஸ் அ டிக்ளேர்டு வார் அப்படிங்கிறதுக்கு முடியும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ முதன்முறையாக ஹமாஸ் ஒரு டிக்ளேர்டு வார், இட் இஸ் டிக்ளேர்டு வார் ஆர் ஈரான் ஹஸ் டிக்ளேர்டு வார்ங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு முழு மூச்சான படையெடுப்பை அப்பாவி பாலஸ்தீன மக்கள், அது ஹமாஸ் மீது நடத்தப்பட்ட போர் அல்ல. நீங்கள் அதிகாரப்பூர்வ கணக்கின்படி பார்த்தால் கூட 41,000 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எல்லாம் குழந்தைங்களும் பெண்களும். இதுபோல ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு கொடும் செயல் இருக்க முடியாது. 1 லட்சத்திற்கு மேலானவர்கள் நிரந்தரமாக தங்கள் உடல் உறுப்புகளை
இழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களினமே ஒரு உள்நாட்டு அகதி மக்களாக ஏறக்குறைய 24 லட்சம், 23 to 25 லட்சம் மக்கள். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு தமிழீழ பகுதியில் திரைமறைவில் நடத்தப்பட்ட ஒரு பெரும் கொடுமை இன்று உலகம் முழுவதும் பார்க்கிறபடி நடத்தப்படுகிறது. அப்படிதான் இந்த பெரும் கொடுமையை நம்ம பார்க்கணும். ஸோ ஃப்ரம் அ ஹியூமனிடேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுபோல் ஒரு கொடுமை இந்த நூற்றாண்டில் நாம் பார்த்தது இல்லை. நம் கண் முன்னால் ஒவ்வொரு நாளும் திரைகளில் பார்க்க முடிகிறது. பச்சை பிள்ளைகள், குழந்தைகள் படுகொலை, ரத்தம் சிந்தும் அந்த இளம் குழந்தைகள், ஊனமுற்று கிடக்கிறவர்களை அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு நிலைமை, பசி, பட்டினி, பஞ்சம் என்று ஒரு 23-25 லட்சம் மக்கள் எங்க போறது, எங்க வாழ்றது? அப்படியே மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருந்தாலும் மருத்துவமனையின் மேலேயும் தாக்குதல் நடத்துற. அண்ட் இஸ்ரேல் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் அதனுடைய மாரல் கிரெடிபிலிட்டி. இதுவரைக்கும் உலக மக்களிடையே அவர்களுக்கும் ஒரு நாட்டுக்கு உரிமை இருக்கிறது தானே, அவர்களும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்படலாம் தானே என்கின்ற ஒரு இரக்கமான அணுகுமுறை இஸ்ரேல் மீது உலக மக்களுக்கு, இஸ்லாமியர்கள் அல்லாத உலக நாடுகளுக்கு இருந்தது. அந்த நல்லெண்ணத்தை, கூட்டு நல்லெண்ணத்தை இஸ்ரேல் முழுமையாக இன்று இழந்திருக்கிறது. ஹமாஸ் செய்தது சரி அல்ல, ஈரான் செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் இஸ்ரேல் செய்வது அரச பயங்கரவாதம், மனித குலத்திற்கு எதிரான குற்றம். பட் ஆனால் ஃபாதர், இப்போ இது அமெரிக்க அளவில் நம்ம பார்க்குற, சர்வதேச அளவில் நம்ம பார்க்கும்போது ஹமாஸ் மீதோ இல்லை பாலஸ்தீனத்தில் நடந்த அந்த கொடுமைக்குள்ளோ என்னென்னா ஐநா சபையானது தலையிட்டு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்க அரசு அப்படியே இது கொஞ்சம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக் வந்துடுச்சு, இவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க ஈரான் சொல்கிறப்போ வரிஞ்சு கட்டிக்கிட்டு அமெரிக்கா தன்னோட எதிர்ப்பை சொல்கிறாங்க, இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ அமெரிக்க அரசோட இந்த நிலைப்பாடை இதை எப்படி பார்க்கலாம்? இந்த இஸ்ரேல் இன்னமும் அவங்களோட குழந்தை மாரி தான் அதை பார்த்துக்கிறாங்களா? ஏன்னா அவங்களோட நிறைய ஆயுதங்களுக்கு தேவையானதை இஸ்ரேல் தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறப்போ அமெரிக்கா சப்போர்ட் இல்லாமலே இருக்கு. இல்லை, அமெரிக்கா அந்த நிலைப்பாடு எடுப்பதற்கு 3 காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்பது உலக அதிகார ஒழுங்கு. அந்த அதிகார ஒழுங்கில் சீனா, ரஷ்யா, வடகொரியா இவற்றோடு ஈரானும் ஒரு பெரிய சக்தியாக இணைந்து விட்டது என்றால் அது அமெரிக்காவினுடைய உலகளாவிய ஒரு முதன்மை அதிகார ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்கின்ற ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும். எனவே ஈரான் அணு ஆயுத வல்லமை கொண்ட, பொருளாதார வல்லமை கொண்ட ஒரு வலிமையான சக்தியாக அல்லது பேரரசாக மேற்காசிய பகுதியில் எழுவதை அமெரிக்கா விரும்பாது. 1. 2, அமெரிக்காவினுடைய நிதி, ஊடக, அறிவு, நாடி நரம்புகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சிறிய சமூகமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இந்த 3ஐயும் கட்டுப்படுத்துகிற ஒரு இனமாக யூத இனம் இருக்கிறது. இதை தமிழ் இனமும் சரி, ஏனைய இனங்களும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தால் மட்டும் போதாது, முக்கிய துறைகளில் நீங்கள் எப்படி உள்நுழைந்து அவற்றிற்குள் வேரோடி அதில் வல்லமை மிக்கவர்களாக மாறுகின்றீர்கள் என்பது, அறிவுத்துறை என்பது, கருத்துருவாக்குகின்ற ஊடக துறை என்பது, நிதி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த இன்றைக்கு நீ வரக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி. இப்போ அமெரிக்காவில் ஒரு யூதர் அதிபராக முடியாது, ஆனால் அல்லது அந்த நீங்க ஒரு அமெரிக்க படைகளை, விமானப்படைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்றால் உத்தரவிடுகின்ற அதிபராக நீங்கள் மாற முடியாது. ஆனால் யூதர்கள் இல்லாமல், யூத நிறுவனங்கள் இல்லாமல் அமெரிக்க விமானப்படையோ அல்லது அணு ஆயுத பிரிவோ நீர்மூழ்கி கப்பல்களோ இயங்க முடியாது என்கின்ற நிலையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டெல்த் பாம்பர் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டெல்த் பாம்பருங்கிறது ஒரு லாக்ஹீட் மார்ட்டினுங்கிற கம்பெனி இல்லாமல் அது இயங்க முடியாது. அந்த லாக்ஹீட் மார்ட்டினை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யூதர்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அல்லது வால் ஸ்ட்ரீட் இல்லாமல் அமெரிக்காவினுடைய உலகத்தினுடைய பொருளாதாரம் ஒரு நிலையில் இருக்க முடியாது. அந்த வால் ஸ்ட்ரீட்டை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மிகுந்த தொலைநோக்கோடு இதுக்குள்ளே அவங்க ஊடுருவி நிலை பெற்று நிற்கிறார்கள். இது ஒரு 2வது முக்கிய காரணம். 3வது, மேற்கு ஆசியா என்பது இன்றைக்கு என்னதான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்று சொன்னாலும் கூட அரபு வளைகுடா மேற்காசிய பகுதி தான் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி ஆஃப் த வேர்ல்டு. இந்த பெட்ரோல்
ஆயில் செக்யூரிட்டி, அதனுடைய பயண வழிகள் எல்லாம் கடல் வழிகள் இதில் வந்து இந்த கடற்பரப்பில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி ரிசோர்ஸஸ் அங்கே இருக்குது. அது உலக பொருளாதாரத்தோடு மிகவும் தொடர்புடையது, உலக எனர்ஜி செக்யூரிட்டியோடு தொடர்புடையது. அதை முழுசாக டாமினேட் பண்ணுற அல்லது அதிகமாக டாமினேட் பண்ணுற ஒரு நிலையை ஈரானுக்கு கொடுக்க அமெரிக்கா விரும்பாது. அதனால் இந்த 3 முக்கிய காரணங்களுக்காகத்தான் அமெரிக்கா அங்கு ஈடுபடுகிறது. இஸ்ரேலை ஒரு வல்லமை கொண்ட நாடாக அது மாற்றுகிறது. ஆனா சார், சர்வதேச நீதிமன்றம் வந்து இஸ்ரேலை போர் குற்றவாளியாக அறிவிச்ச பிறகும் இஸ்ரேல் மீண்டும் செயல்பட்டு இருக்காங்க. வலியவர்களுக்கு ஒரு நீதி, எளியவர்களுக்கு ஒரு நீதி என்பதுதான் உலக இயல்பு. காலம் முழுவதும் அது அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஏறக்குறைய 100 மில்லியன் 10 கோடி மக்கள் அளவுக்கு கொண்ட ஒரு இனம் ஒரு சிறிய நாட்டுக்காக போராடியது. போராடிய அந்த போராட்டம் எவ்வளவு கொடுமையாக ஈழத்தில் நசுக்கப்பட்டது. இன்றைக்கு குறைந்தபட்ச ஒரு அரசியல் தீர்வை அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற நிலையில் கூட உலக சமுதாயம் இல்லை என்கின்ற பொழுது, உலகம் என்பது, நீதி என்பது வலியவர்களுக்குத்தான் கிடைக்கிறது. எளியவர்களுக்கு எளிதாக அது கிடைப்பதில்லை. எளிய மக்களும் ஏதோ ஒரு வகையில் தங்களை வலியவர்களாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பது பற்றி இஸ்ரேல் நாட்டை பார்த்து பாடம் கற்றுக்கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இஸ்லாமிய உலகமும் அதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வலிமையான ஒரு மக்களினமாகவோ அல்லது சமூகமாகவோ மாறுவது, அப்படின்னா இந்த கேமே மாறிடும். ஓகே, இதை எப்படி சார் பார்க்கலாம்? ஏன்னா நீங்க சொல்றது பார்த்தா அமெரிக்காவினுடைய மறைமுக ஆதரவு அவங்களுக்கு இருந்து நேரடியாக மறைமுகமாக நேரடியாக இருக்குது. ஆனா நெதன்யாகுவோட ஸ்டேட்மெண்ட் கடந்த சில நாட்கள் முடி பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருந்த மாதிரி பேசியிருந்தார். இப்போ அந்த இதில் பார்த்தா இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தம் பண்ணணும், இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. அதற்கு இஸ்ரேலுடைய பிஎம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இதை மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆயுதத்தை நாங்கள் கொடுக்கறத நிறுத்திடுவோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போ ஈராக் அட்டாக் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து இந்த அங்கே இருக்கிற சிறிய குழுக்கள் எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஒரு சவாலாக இருக்கா? குறிப்பாக அவங்களோட மொசாட் பயங்கரமான ஒரு அமைப்புன்னு சொன்னால் அவங்க காலரை தூக்கி விட்டுவாங்க இஸ்ரேல், எங்களோட மொசாட் அமைப்பு அப்படிங்கிறது. அவங்க கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிட்டாங்களா? இந்த மொசாட் அமைப்பு தோல்வி அடைந்ததாக நான் கருதவில்லை. காரணம், ஹமாஸ் நடத்திய தாக்குதலை இவர்கள் முன் கணித்திருக்கவில்லை என்பதும், அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் பிடித்து சென்ற பிணை கைதிகளை மீட்டு வர முடியவில்லை என்பதும் மொசாத் அமைப்புக்கு ஒரு தோல்வியாக இருந்தாலும் கூட, நீங்கள் அதற்கு பின்பு நடந்தவற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் நஸ்ரல்லா அவர்களை துல்லியமாக அவங்க அடிச்சிருக்காங்க. அது மாதிரி டமாஸ்கஸில் ஈரானுடைய தூதரகத்தை தாக்கியது. இப்போ கூட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ ஈரானுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த மாதிரி அனைத்து ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இதை அனைத்தையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பில் இருக்கிற இந்த குவாட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கான கமாண்டர் பேர் வர மறந்துட்டேன். அவரும் ஒரு 3 நாளாக அவரோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார். ஈரானுடைய அதிபர் மாளிகைக்கு உள்ளேயே அவர்கள் நுழைந்து தாக்குதல் நடத்துகின்ற அளவுக்கு அவ்வளவு ஊடுருவி இருக்கிறார்கள். நீங்க பேஜர்ஸ் எல்லாம் நீங்க அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா அதை 2 பேரு கை வைக்கிறப்பதான் அது வெடிக்குங்கிற மாதிரி அதை செயல்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டியும் வந்து, நீங்க எதிரியாக இருந்தாலும் எதிரியினுடைய பலத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் நீங்க அது அடுத்த கட்டத்துக்கு நீங்க திட்டமிட முடியுங்கிறதுனால அவங்கள வந்து மொசாத் தோற்று போச்சுன்னா நீங்க சொல்ல முடியாது. நான் எப்பவுமே சொல்ல, வினைவெளியும் தன்வெளியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். இஸ்ரேலுக்கு வந்து வினைவெளி இல்லை, இந்த பவர் ஆஃப் த காஸ் இல்லை. பவர் ஆஃப் த காஸ்ங்கிறது பாலஸ்தீனிய மக்களிடம்தான் இருக்கிறது. ஆனால் தன் வலிமை அதற்கு இஸ்ரேலுக்கு இருக்கிறது. மாற்றான் வலிமை நம்ம பார்க்குறோம், வந்து துணை வலி அமெரிக்கா போன்றவர்களினுடைய துணை இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து, ஏன்னா நான் மொசாத்தினுடைய வரலாற்றை ரொம்ப நீண்ட காலம் படிச்சிருக்கிறேன் நான். அதனால் அவங்களுடைய அந்த இன்னைக்கு அதுவும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி உலகத்தில் அவங்க நிறையவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவது உங்களையே நீங்கள் பலவீனப்படுத்திக் கொள்வதாகத்தான் இருக்கும்.
ஏன்னா ஃபாதர் இப்போ ஒரு போர் இப்போ அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சிலரே வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் அதிபருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில் நம்ம பார்க்கறது தான். ஒரு இடத்துல அந்த அதிபருக்கு எதிர்ப்பு வர்றப்போ ஒரு போருங்கிற ஒன்று நடத்துவாங்க, அதை மறுக்கடிக்கக்கூடிய ஒரு செயல் நடக்கும். அதை இதை மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா இந்த விஷயம்? ஏன்னா இந்த வாரம் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுமே எதிர்க்கிறாங்க இல்லையா? ஒருவேளை அவருடைய மதிப்பு குறையறதுனால தான் இந்த போரை மீண்டும் மீண்டும் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது? இல்லை, அதாவது போருக்கு எதிரான ஒரு மக்கள் தொகுப்பு இஸ்ரேலுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு போர் விரும்பி, அவர் வந்து ஒரு போர் ஆசை பிடித்தவர். எப்படி நமக்கு வந்து ராஜபக்ஷேக்கள் இங்கே இலங்கையில் இருந்தாங்களோ அதே போல் அவர் ஒரு பேரினவாதி. அப்போது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த எல்லாமே நமக்கு ஒன்றை சொல்கிறது, நீங்கள் என்னதான் சுன்னி இஸ்லாமிய உலகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அமைதி இணக்கப்பாட்டை உருவாக்கி ஒரு புதிய ஒழுங்கை மேற்கு ஆசியாவில் உருவாக்கலாம் என்று பார்த்தாலும் அடிப்படை பிரச்சனையான பாலஸ்தீன மக்களினுடைய தாயக பிரச்சனை, தேசிய பிரச்சனையை தீர்க்காமல் அமைதி என்பது அந்த பகுதிக்கு இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வு வேண்டும் என்று விரும்புகிற இஸ்ரேலி மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லாமல் இல்லை. முழுமையானவர்களும் பாலஸ்தீனர்களினுடைய தாயக உரிமையை மறுக்கிறவர்கள் அல்ல. இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு ஃபாதர் இப்போது? ஏன்னா அவங்க வந்து வாக்களிக்கிறதுக்கு ஐநாள் நடந்த வாக்கெடுப்புல வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, யாரு பக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்லிட்டாங்க. நிறைய இப்போ மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு நிலைப்பாடை இந்தியா எடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வந்து. ஈழத்தில் எடுத்த அதே நிலைப்பாட்டை தான் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நடுநிலை வகிப்பதை போல ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு வெளிநடப்பு செய்வது, அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுவது என்றெல்லாம் அது சொல்லும். ஆனால் கடைசியில் அதனுடைய நிலைப்பாடு என்பது இஸ்ரேல் நாட்டிற்கு ஆதரவாகத்தான் இருக்கும். இஸ்ரேல் நாட்டுடன் அது இராணுவ மூலோபாய ஸ்ட்ராட்டஜிக் உறவுகள் எல்லாம் ரொம்ப ஆழமாகவே வலுப்படுத்தி இருக்கிறது இந்தியா. அதே நேரம் அரபு நாடுகளினுடைய துணையும் இதற்கு வேண்டும். குறிப்பாக எனர்ஜி செக்யூரிட்டி, இந்த எரிபொருள் பாதுகாப்பிற்கு தேவை இருக்கிறது. அரபு நாடுகள் அனைத்தும் இணைந்து இந்திய இஸ்லாமிய மக்களினுடைய அரசியல் கோரிக்கைக்கு துணை நின்றார்கள் என்றால் அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். எனவே அரபு நாடுகளையும் அரபு இஸ்லாமிய நாடுகளையும் இந்தியாவினுடைய இஸ்லாமிய சமூகத்தையும் அப்படி நெருங்கி வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. எனவே தான் அது வந்து அழகான நாடகங்களை அரங்கேற்றும். ஆனால் அடிப்படையில் அது இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கும். ஆனால் இப்போ இந்த நிறைய விஷயங்கள் அங்கே இஸ்ரேல் நடக்கக்கூடியதாக இருக்கணும், பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மீடியாவை தாண்டி நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா சோசியல் மீடியாக்களில் தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நிறைய இடங்களில் வெஸ்டர்ன் மீடியா போல் யூதர்களுடைய கண்ட்ரோலில் தான் நிறைய நியூஸ் சேனல்கள் எல்லாமே இருக்குன்னு பார்க்கும்போது, பாஜகவை சேர்ந்த இணையத்தில் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற இதில் இருக்கிறப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவான பதிவுகளை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு இதில் ஆர்எஸ்எஸ் பாஜக இவற்றினுடைய மரபணு என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருப்பது, வடிவமைக்கப்பட்டிருப்பது, நிர்மாணிக்கப்பட்டிருப்பது. அவர்களால் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு அனுசரணையான ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் வரவே வராது, சிந்தனையில் வராது. சிந்தனையின் கடைசி எல்லைக்கு சென்று ஒரு சொட்டாவது வருமா என்று பார்த்தால் கூட அவர்களுக்கு வராது. ஏனென்றால் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த அடிப்படை என்பதும் பயிற்சி என்பதும் கூட அவர்களுக்கு ஒரு எதிரி கட்டமைக்கப்பட வேண்டும். சக மனிதர்களை எதிரிகளாக கட்டமைத்துத்தான் அவர்களினுடைய அதிகாரம் நோக்கிய பயணம் நகர்த்தப்பட்டதே தவிர உயர்ந்த மதிப்பீடுகளையும் விழுமியங்களையும், அன்பு, நேசம், இணக்கப்பாடு, எல்லோரும் நன்றாக எழுதல், எல்லோரும் நன்றாக வாழுதல், இப்படிப்பட்ட அடிப்படைகளிலிருந்து பிறந்த ஒரு அமைப்பு அல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அதை நோக்கி மனித குலத்தை, இந்திய சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற அமைப்பும் அல்ல. அதனுடைய ஆசையெல்லாம் ஒரு பெரும் அதிகாரத்தை கையெடுத்து கொண்டு உயர் சாதிய சனாதன அதிகாரத்தை நிறுவுவது, அதில் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுப்பது, இஸ்லாமியர்களை முற்று முழுதாக விளிம்பு நிலைக்கு கொண்டு செல்வது, நீண்ட கால அளவில் இஸ்லாமிய மக்களை, கிறிஸ்தவர்களை, தலித் மக்களை, ஒடுக்கப்பட்ட ஏனைய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை எல்லாம் அவங்கவுங்க அந்த ஒரு சனாதன படிநிலை ஒழுங்கு இருக்கு இல்லைங்களா, உயர் சாதி, அதுக்கு கீழே, அதுக்கு கீழே, அதுக்கு கீழே, அப்படி ஒரு சமூக அமைப்பை நவீனத்துவத்திற்கு ஏற்றபடி அன்னைக்கு ஒருவேளை வந்து ஒரு இடி தொழில் செய்தல், இடிதொழில்னா எல்லாம் டாய்லெட் கிளீன் பண்ணுறது, மனித கழிவுகளை அகற்றுதல் அல்லது கூலி வேலை செய்தல் அப்படியா இருக்கலாம். இன்றைக்கி அதே தான் உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்னு வரும். நவீன ஒரு பெரிய பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ்,
ஹை அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிலெல்லாம் பெரியவங்க போவாங்க. கீழே இருக்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட், ஐடி, பிளம்பிங், இது நீங்கள் இது நடத்துறது, முடிவெற்ற கடை நடத்துறது, ஃபேஷன் இது நடத்துறது, இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாங்கிற மாதிரி இதுதான் இவங்களுடைய ஒழுங்கு. அதனால் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுங்கிறது அவங்களுடைய அடிப்படை மரபணுவில் புகுத்தப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகின்ற ஒன்று. அவர்களால் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க முடியவே முடியாது. ஃபாதர், ஃபைனலாக என்னென்னா, இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, இப்போது பார்த்தால் இந்தியா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா அவங்களுக்கு ஈரானுக்கும் சரி, பாலஸ்தீனருக்கும் சரி, இவங்களுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்காங்க. கிம் அவர்கள் எப்போதுமே நம்ம இணையத்தில் ரொம்ப வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்போம். அவங்கள தரப்புல இருந்துமே சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா நமக்கு கிட்டத்தட்ட நண்பராகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜகவினர் எல்லாருமே அவங்களோட இணையத்தை ரஷ்யாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டான ஒரு நிலைப்பாடு இருக்கப்போ, இது அடுத்த உலகப் போருக்கான ஒரு முன்னோட்டமாக இதை நம்ம எடுத்துக்க முடியுமா? அதாவது நம்ம ஒரு போர் இல்லாத உலகம் பிறக்கும் என்று 2000 ஆண்டு பிறந்தபோது நாம் எல்லாம் ஆசைப்பட்டோம். ஆமாம். ஆனால் இந்த உலகம் அப்படி அல்ல என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வலி என்ன அப்படின்னா, இந்த உலகத்திற்கு அன்பையும் மன்னிப்பையும் போதித்து அந்த அன்பு மன்னிப்புக்காக தன் உயிரையே தானாக தியாகம் செய்த இயேசு பெருமான் பிறந்த அந்த நிலப்பரப்பில் தான் இவ்வளவு கொடுமைகளும் நிகழ்த்தப்படுகிறது. மிகப்பெரிய வலி. அதாவது குழந்தைகள் அனுதினம் நூற்றுக்கணக்கில் சாவது, பல்லாயிரக்கணக்கில் மனிதர்கள் வாழ்நாளுக்கு ஊனப்படுத்தப்படுவது, ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் எங்கு செல்வது என்று தெரியாமல் 25 லட்சம் மக்கள், இதெல்லாம் இயேசு பெருமான் பிறந்த அந்த நிலப்பரப்பில் நடக்கிறது என்பது மானுடத்தின் மீதான, மதங்களின் மீதான நம்பிக்கையை நமக்கு பெரும் ஒரு அதிர்வுக்கு உள்ளாக்குகிறது. 3வது உலகப் போர் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வராது. ஆனால் உறுதியாக அது வரும். இன்னைக்கு இல்லை, ஒரு காலகட்டத்தில் அது வரும். 2035-40 காலகட்டத்தில் இந்த அதிகார வெறி பிடித்த பேரினவாதங்களினுடைய எழுச்சி இருக்குல்ல, பாருங்களேன், சிங்களத்தில் சிங்கள பேரினவாதம், இந்தியாவில் RSS பேரினவாதம், எல்லா நிலப்பரப்பில் நீங்கள் துருக்கியில் அங்கே ஒரு பேரினவாதம், ஐரோப்பிய நிலப்பரப்பு முழுவதும் மீண்டும் ஒரு வெள்ளை ஒரு தற்காப்பு பேரினவாதம் என்பது எழுச்சி பெற்று கொண்டு வருகிறது. அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை வெற்றி பெறப் போகிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த ட்ரம்பிசம் என்பது, ட்ரம்பினுடைய அந்த பின்னாடி இருக்கிறது மீண்டும் ஒரு வெள்ளை அமெரிக்கர்களினுடைய ஒரு பேரினவாத அரசியல் தான். ஸோ உலகம் முழுவதும் இந்த பேரினவாத அரசியல் எழுச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இது ஒரு பெரும் போரில் முடிந்துதான் மீண்டும் அது எப்படி 1945 அந்த முதல் 2 உலகப் போர்களுக்கு பிறகுதான் ஓரளவுக்கு ஒரு அமைதியான உலகம் கட்டமைக்கப்பட்டது. அதுபோல் இன்னைக்கு பணவெறி, அதிகார வெறி, மேலாதிக்க வெறி என்பது தலைவிரித்தாடுகின்ற ஒரு காலகட்டம் ஒரு உலகப் போருக்குத்தான் இட்டு செல்லும். அது இப்போ நடக்காது, ஆனால் நடக்கும். ஆனால் ஃபாதர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தா உலகம் முழுக்க இந்த பேரினவாதத்தினுடைய அந்த ஆதிக்கம் தான் இருக்கா? ஏன்னா ட்ரம்பே தன்னோட எலெக்ஷன் ஊரில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறேன்னா, ஈரானில் இருக்கிற அந்த நியூக்ளியர் இதை மட்டும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையுமே அதை பார்க்குறப்போ இங்கே கருணை அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இயேசு பிறந்த அதே இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இனி உதவியே இருக்காத ஃபியூச்சரில். ஏன்னா எல்லாருடைய பார்வையிலுமே என்ன இருக்குன்னா, ஓகே சண்டை நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையே இந்த வெஸ்டர்ன் மீடியா இது எல்லாமே கட்டமைச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதாவது அதுதான் யதார்த்தமாக இருந்தாலும் அமைதிக்கான முயற்சிகளையும் உயர்ந்தவற்றிற்கான முயற்சிகளையும் ஒருபோதும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. நாம் பாலைவனத்தில் தனித்து நின்று கூக்குரல் இடுகிறவர்களாக இருந்தாலும் அந்த கூக்குரலையேனும் நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். வழிப்போக்கர்களாக ஒருவேளை அந்த கூக்குரலை கேட்கிறவர்கள் 4 பேர் வருவார்கள். அந்த 4 பேர் 40 பேருக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லக்கூடும். இன்றும் மனிதர்கள் அடிப்படையில் தீயவர்கள் அல்ல, கெட்டவர்கள் அல்ல. அடிப்படையில் நாம் எல்லோருமே நல்லவர்கள் தான். இந்த சித்தாந்தங்களினுடைய பிடிகளில் சிக்கித்தான் நாம் சீர்குலைகிறோம். அருகில் இருக்கிற மனிதனை கூட நாம் வேறுபடுத்தி பார்க்க கற்றுத்தரப்படுகின்றோம், பழக்கப்படுகின்றோம். அருகில் இருக்கிற நாம் எல்லோரும் ஒரு சமூகம்தான். இப்போ நான் ஒரு அதீதமான தமிழ் பற்று உடையவன் என்றாலும் கூட அந்த தமிழ் பற்று இன்னொரு சமூகத்திற்கு எதிரானது அல்ல. எங்கள் மீது மேலாதிக்கம் செலுத்த வருகின்றவர்களை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். இந்த உலகில் தமிழர்கள் நாம்
எப்படியான ஒரு சக்தியாக எழ வேண்டும் என்றால், நான் உலகப்போர் வரேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு முக்கிய காரணமாக இயற்கை சீர்குலைவும் அதனால் நிகழ்கின்ற பேரிடர்களும் ஒரு ஒரு எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத வறுமை செல்வம் இடைவெளி, வறுமையுற்று நிற்கிற வாழ்வில் எந்த பெரிய நம்பிக்கைகளையும் தரித்து கொள்ள முடியாத மக்கள் திரளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வரும். அதே வேளை பெரும் பெரும் கோடீஸ்வரர்களினுடைய எண்ணிக்கையும் ஒரு அது சிறியதாக இருந்தாலும் உலகத்தினுடைய செல்வம் முழுவதும் அவர்கள் பக்கமாக இருப்பதைத்தான் பார்க்க முடியும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3% பேரிடம் தான் இந்தியாவினுடைய 70% செல்வம் இருக்கிறது. கணக்கீடு வந்து இந்த ஒழுங்கை பாதுகாப்பது தான் ஒரு பாஜகவினுடைய அரசியல். பாஜக ஏன் காங்கிரஸ் கூட அப்படிதான் இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சோசியல் வெல்ஃபேர் பெட்டரா இப்ப தெரியுறாங்க. சில கொள்கைகள் அவங்க பெட்டரா இருந்தாங்க, டெஃபினட்டா பெட்டரா இருந்தாங்க. ரைட் டு எஜுகேஷனாக இருக்கலாம், ரைட் டு ஒர்க் அந்த மன்ரேகா திட்டமாக இருக்கலாம், அது முழுமையாக இல்லை என்றாலும் ரைட் டு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அண்ட் சோஷியல் ஹார்மனி இதிலெல்லாம் அவங்க ஓரளவுக்கு பெட்டராக இருந்தாங்க. இப்போ இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு யார் வளர்ந்துருக்காங்க? அதானி அம்பானி போன்றவர்களினுடைய செல்வம் 1க்கு 10 மடங்கள், 1க்கு 100 மடங்கு வளர்ந்திருக்கிறது. உங்களை நம்மை போன்றவர்களினுடைய இருப்பு என்பது இருந்த இடத்தில் இருக்கிறது, அல்லது அதைவிட கீழிறங்கி இருக்கிறது, நெருக்குவாரங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் இந்த போக்கு இருக்கிறது. ஒரு வகையில் பேரினவாதங்கள் வளர்க்கப்படுவதும் இந்த சிறு தொகுப்பினருடைய நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான். இப்போ மக்கள் எல்லாம் மதத்தை பற்றியும் இப்போ அன்றாட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக நீங்கள் திருவிழா நடக்கும், சம்பந்தமில்லாத கோயில் விழாக்கள், குடை விழாக்கள், அது இதெல்லாம் நடக்கும். யாரும் அடிப்படையான இந்த வாழ்வு பிரச்சனைகளை அடுத்த கட்டத்திற்கு வாழ்வை நகர்த்தி செல்வது எப்படி, அதற்கு அரசனுடைய கொள்கைகள் நிதி ஒதுக்கீடுகள் இருக்கின்றனவா, இதை பற்றியெல்லாம் யாரும் விவாதிக்கிறது இல்லை. இந்த திசை திருப்புதலுக்குத்தான் பேரினவாதங்கள் பயன்படுகிறது, ஒரு சிறு தொகுப்பினருடைய நலன்களை பாதுகாப்பதற்காக. இந்த சிறு தொகுப்பினர் தான் ஊடகங்களை கட்டுப்படுத்துகின்றார்கள். எனவே கதையாடல்களையும் அவர்கள் தான் கட்டமைக்கிறார்கள். அப்போ இதற்கு மாற்றாக ஒரு பெரிய இயக்கம், அறம் சார்ந்த ஒரு இயக்கம், அன்புக்கான இயக்கம், தொழில்நுட்பங்களையோ அறிவுத்துறைகளையோ எளிய மக்களுக்கும் செலவில்லாமல் ஆக்குகின்ற ஒரு அரசியல், ஒரு சமூக இயக்கம் உலகளாவி இன்று அவசியமாகிறது. அதில் நம்ம நீங்கள் கேட்டீங்கல்ல, நம்பிக்கை இழக்கக்கூடாது. 4 பேருனாலும் பாலைவனத்தில் நின்றாலும் உங்கள் கூக்குரல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என் வாழ்வில் எனக்கென்று தரித்து கொண்டதும். எத்தனையோ இடர்கள் எதிர்ப்புகள் எல்லாம் வந்தாலும் கூட நம்ம எதிர்குரலை அல்லது மாற்றுக்குரலை பதிவு செய்து கொண்டே இருப்பதும் அதனால தான். கண்டிப்பாக அந்த ஒலி வந்த பிறகு ஒரு அமைதி பரவும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இஸ்ரேல் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் நாம் எல்லாருமே நம்புவோம். இந்த நேரத்தில் இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி.